சென்னை மாநகர முன்னாள் காவல் ஆணையரும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருமான அருண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். கட்டுமான நிறுவன ஊழியர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட குண்டர் சட்டத்தை எதிர்த்த வழக்கில் சென்னை மாநகர காவல் முன்னாள் ஆணையர் அருண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது நேரில் ஆஜராகி இருக்கிறார். சென்னை கொளத்தூர் ராமதாஸ் நகரில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவின் சகோதரர் சுத்தீஷின் மனைவி பூர்ணஜோதி ஆகியோரை ஏமாற்றியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தனியார் கட்டுமான நிறுவன உரிமையாளர் சந்தோஷ் சர்மா கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கிற சென்னை மாநகர காவல் ஆணையர் கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதிகள் ஜே.ஆர். சுவாமிநாதன் மற்றும் வி. லட்சுமிநாதன் ஆகியோருடைய அமர்வில் கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் ஏற்கனவே இந்த வழக்கில் ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் அதே வழக்கில் மீண்டும் கைது செய்து குண்டர் சட்டத்தின் கீழ் அடைக்க உத்தரவு பிறப்பித்தது யார், அவ்வாறு அடைக்கப்பட்ட அதிகாரி நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டார். அப்பொழுது சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த அருண் விசாரணையின் போது நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராகவும் முன்னாள் இருக்கும் அருண் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானால் அப்பொழுது நீதிபதிகள் நேற்று நீதிமன்றத்தின் சம்மனை வழங்க சென்ற பொழுது நீதிமன்ற அதிகாரிகளை மாலை 3 மணி முதல் 5:15 மணி வரை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் காத்திருக்க வைத்திருந்தது யார், அவ்வாறு காத்திருக்க வைத்த அந்த காவலர்கள் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும், அதுவரை இந்த வழக்கின் விசாரணை நாங்கள் எடுப்பதில்லை, தள்ளி வைப்பதாகவும் சிறிது நேரத்திற்கு தள்ளி வைப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் இது போன்ற செயல் ஏற்புடையதல்ல, இது கடும் கண்டனத்திற்குரியது எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டு விசாரணையை சற்று நேரத்திற்கு தள்ளி வைத்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.